News7 Tamil பொறுப்பும் பொது நலமும். ரொம்ப பரபரப்பாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றது இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்றது பெரிய அளவுகளில் பண்ணது. ஒபாமாவே சொன்னார், என்னோட கோர் அஜெண்டாவில் அதுவும் இருக்கிறது, அதை பற்றி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த போது சமீபத்தில் அந்த ஒப்பந்தம் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு நாங்கள் கண்காணிக்கலாம் மாட்டோம் அப்படின்ற சில விஷயங்கள் ஒரு 2 படி அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு முழுமையான அச்சம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்? இல்லை, முழுமையான அச்சம் நீங்கலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதை கண்காணிக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்க அணுசக்தி சம்பந்தமாக போட்ட ஒப்பந்தங்களில் நீங்கள் தொழில்நுட்பம் சம்பந்தமாக இப்போ நீங்கள் ஜெய்தாப்பூரில் போருடைய ஒப்பந்தம் சம்பந்தமாக பிரான்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது இந்த நீங்கள் சர்வதேச அணுசக்தி மையம் என்ன அவங்களுடைய ஒப்பந்தம்னா, அதனுடைய தொழில்நுட்பங்களை நாங்கள் வைத்துக்கொள்வோம். அதனுடைய யுரேனியம் அதை நாங்கள் என்ன செய்வது நாங்கள் முடிவு பண்ணோம், நீங்கள் இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமான விஷயம். நீங்கள் அமெரிக்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களில் அவர் சொன்னால் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. டிரான்ஸ்பரன்சி வர வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் இதுக்குள்ளே நமக்கும் அவங்களும் சமமாக இந்த அணுசக்தி தவறாக பயன்படுத்தக்கூடாது, வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையான பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் அதில் ஏற்படக்கூடிய ஒரு மந்த நிலையை இங்கே சந்தியாக்கிறதுக்கு முயற்சி செய்ய சர்வதேச ரீதியில் அணுசக்தியில் என்பது இன்றைக்கி மூடப்படக்கூடிய நிலைகள் ஒரு பக்கம் வருகிறது. இந்தியாவில் திறக்கிறார்கள். இந்தியாவில் திறப்பதை பற்றி மாற்று கருத்து பலருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த ஒப்பந்தம் என்பது அநேகமாக அணுசக்தி முழுவதும் அவர்கள் கையில் வைத்துக்கொள்ளக்கூடியதான் இன்றைக்கும் இருக்குது. ஒரே ஒரு பேர் நாங்கள் கண்காணிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர மீதி ஷரத்துக்கள்லாம் அப்படியே பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முழுசாக சந்தேகம். நீங்கள் பார்லிமெண்ட்டில் சட்டம் காம்பன்சேஷன் சம்பந்தமாக பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றினார்கள். அது சட்டம் கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்போ இதையெல்லாம் இன்றைக்கி மீறப்படக்கூடிய விஷயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஏதோ இன்றைக்கி சார் சொன்னார், ஏதோ நாங்கள் கொண்டு வர்றதெல்லாம் எதுக்குறாங்க, இன்னும் எதுவும் கொண்டு வரல. நம்மளை சுற்றி என்ன நடந்திருக்கு வளர்ச்சின்றது முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து சொன்னார், வரியே போட மாட்டேன்னு சொன்னார். அவர் வரியே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ கேஸ்லேயே 30,000 கோடியை மிச்சம் முடிச்சுட்டாங்க, போய் சேரலை. ஆகவே நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், பொருளாதாரத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க என்ன பண்ணான்னு சொன்னால், மானியத்தை மித்தம் பிடித்தால் வரி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இப்படிப்பட்ட சூழல் வருகிற பொழுது இதையெல்லாம் இன்னும் கூட கூடுதலான விவாதித்து தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்தியா ஒரு அணுசக்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்கெனிங் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி இல்லை. அமெரிக்காவோட பார்கெனிங் பண்ணக்கூடிய இடத்துல, ஏன்னா வேறு நீங்கள் இன்னொரு நாடு நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய இடத்துலையும் ரொம்ப குறைவான ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மோடி அரசு வந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அமெரிக்காவோட நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறார். இது பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யாத ஆபத்தை உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய. நான் உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மன்மோகன் சிங் அரசு இருக்கிற போது அமெரிக்கா இந்த நிகழ்வுக்கு கூட அவங்க வரலை, நாங்கள் கண்காணிப்போம் அப்படின்றத ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டு இருந்தாங்க. உலக நாடுகளுக்கும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் இந்த கண்காணிப்பிற்குள் அவசியம் உட்படுத்த வேண்டும் அப்படின்னு. மோடி அரசு ஒரு ஜனநாயகத்தன்மையோடு பொருந்தி இருக்கிறதுனால அந்த அச்சம் நீங்கி இருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? அல்லது அமெரிக்காவிற்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதனால 2 படி இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, வலுவான தலைமை அதுதான் முக்கியமான விஷயம். இந்தியாவிற்கு ஒரு வலுவான தலைமை இப்போ தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு வலுவான தலைமை என்பது இன்றைக்கு உலக நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வலுவான தலைமை அப்படின்றது எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்றீங்களா? அதிகாரம் கூட கிடையாது, தேசத்தை பாதுகாப்பதன் அடிப்படையில். அதுதான் இன்றைக்கு முக்கியம். ஏன்னா மன்மோகன் சிங் அந்த ஒரு அக்கறையெல்லாம் இல்லாதனால தான் அவங்க என்ன சொன்னாலும் 50 ஆண்டுகள்னு சொன்னதுனால காங்கிரஸுக்கு இதை விட அசுர பலம்லாம் இருந்தது. இந்த வலுவை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஈரானுக்கு இந்தியாவுக்குமான கேஸ் லைனை புதுப்பிச்சாங்கன்னு வைங்க, நமக்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்க தொடரலாம். வலுவான தலைமை என்பது எண்ணிக்கையின் அடிப்படையிலே கிடையாது. ஒரு தலைமை என்பது முடிவெடுக்கக்கூடிய திறமை தான் வலுவான தலைமை. முடிவெடுக்கக்கூடிய திறமையற்றவர்கள் வலுவான தலைமையாக இருக்க முடியாது. அமெரிக்கா இதுவரையில மன்மோகன் சிங்கை பார்த்தது அப்படிதான். அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் சிறை கைதி மாதிரி தான் இருந்தார் அவர் பிரதமராக இருக்கும்போது. இன்றைக்கு மோடி அவர்களுடைய நிலைமை வேற. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல, அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல கரெக்டான ஒரு பொசிஷனில் ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அதை எல்லா நாடுகளுமே இன்றைக்கு வரவேற்கக்கூடிய, முடிவெடுக்க முடியும், உடனடியாக முடிவெடுக்க முடியும். யாரையும் கேட்டுட்டு ஒரு 4 பேரை டிஸ்கஸ் பண்ணி அவங்க வேண்டாம் வேணும்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. இந்த தேசத்திற்கு எது தேவை என்பதை முடிவெடுக்கக்கூடிய, உடனடியாக செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கக்கூடிய தலைமை என்பதனால இன்றைக்கு அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறது. உங்களிடம் இதை மோடியினுடைய வலுவான தலைமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா, அல்லது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியினால அவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா லீடர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்பர்ஸ் இல்லை, அரித்மெட்டிக் சொல்லலை, லோக்சபாவில் எவ்வளோ அப்படிங்கிறது.
டெசிஷன் மேக்கிங், அதாவது சிவில் நியூக்ளியர் டீலே 2008 வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கே போகலை. 6 இயர்ஸ் அவங்களுடைய பவர் யூபிஏல இருக்கும்பொழுது அதை வந்து முடிவடையாமல் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இந்த வித்தின் 6-7 மந்த்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி போன அந்த செப்டம்பர் மீட்லேயே அவர் அந்த நெகோசியேஷன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பேக் அண்ட் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருந்து இப்போ லாஜிக்கல் எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து யூஎஸ் இறங்கி வந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா யூஎஸுக்கும் இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப் நிச்சயமாக இப்போ தேவைப்படுது, அது ஒன்று. பட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா கிளாரிட்டி இன் லீடர்ஷிப், அதாவது பொலிட்டிக்கல் வில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இடைவெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்தையும் இந்த அணுசக்தி சார்ந்து பதிவு செஞ்சிடலாம் இளங்கோ. இதை கிளாரிட்டி அப்படின்னு இன் லீடர்ஷிப் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நிச்சயமாக மோடி அவர்கள் ஒரு வலிமை மிக்க தலைவர். ஆனால் கடந்த 50 ஆண்டுகளாக வேறு யாரினும் கூடுதலாக அவர்தான் வலிமை மிக்க தலைவர் என்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மோடியை விட பலவீனமானவர் என்ற பொருள்படுகிறது. அதை நான் ஏற்கவில்லை. ஆனால் மோடி அவர்கள் நிச்சயமா அந்த பொருள்பட சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்த குறிப்பாக மோடி நிச்சயமா செயல்படக்கூடிய வலுவான 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய பிரதமர். அதை நான் பாராட்டுறேன். பாராட்டுவதில் நமக்கு எந்த விதமான ஒரு சின்னத்தனமும் கிடையாது. இந்த அணு சக்தி என்பதை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இந்திய நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. நியூக்ளியர் லயபிலிட்டி லா என்று சொல்லக்கூடிய அணுக்கரு பொறுப்பு சட்டம் இன்னும் ஒரு தோராயமாக தமிழ் மொழிபெயர்க்கிறேன். அதாவது விபத்து ஏதேனும் ஏற்படுமே ஆனால் அதில் கூட அவங்க சமரசம் செய்வதற்கு வந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய காப்பீடுகளில் வந்து அவங்க அதை பார்த்து கொள்வார்கள் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறது. அதில் மோடி அரசு எந்த விதத்திலும் இந்திய நலன்களை விட்டு கொடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நாடாளுமன்றம் ஒரு லெஜிஸ்லேஷன் சட்டத்தை நிறைவேற்றிய பின்னால் அதன்படி தான் இவர் நிற்கணுமே தவிர அதில் நெகோசியேஷனுக்கு எந்த விதமான இடமுமே கிடையாது. ஆனால் நான் செய்திகளிலே படித்த மட்டுக்கும் அமெரிக்காவில் ஒபாமாவோடு கூட வந்திருக்கக்கூடிய அந்த அணுசக்தி துறை அதிகாரிகள் இந்த சப்ளையர்ஸ் லயபிலிட்டி கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நஷ்டஈடு வழங்கக்கூடிய சரத்தை இந்தியா தளர்த்தி கொள்ள வேண்டும் என்று லாபியிங் பண்ணதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அப்படி வந்தால் அதை அனுமதிக்கக்கூடாது. இன்னொன்று 123 ஒப்பந்தம் டாக்டர் மன்மோகன் சிங் 2004 தன்னுடைய ஆட்சியையே ஒரு பணயமாக வைத்து அதில் செயல்பட்டார். 123 ஒப்பந்தம் வந்தாச்சு. ஆனால் வந்து 10 வருஷத்துக்கு பின்னாலையும் கூட அமெரிக்காவோடு ஒரு அணு உலையை கட்டுவதற்கு கூட இன்னும் ஒப்பந்தம் போடலை. நம்ம தொடர்ந்து விரிவாக விவாதிக்கலாம் திரு இளங்கோ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோர் அஜெண்டாவில் பெரும்பாலும் விவாதிக்கப்படாத ஆனால் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பல்வேறு விதமாக ஒரு வளர்கிற நாடுகளின் மீது ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப வருடமாகவே அந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒபாமா அவர்களினுடைய இந்த வருகைக்கு பின்னால் அந்த அஜெண்டாவும் இருக்கிறது. இதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இது பற்றியும் பாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள்.